ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திராவில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இன்று மாலையோடு பிரச்சாரம் ஓயவிருக்கும் சூழலில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக மிக தீவிரமாக எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்து வருகின்றன. அதிலும் முதல்வர் ஜெகன்மோகனின் தங்கை ஒய்எஸ் ஷர்மிளா அண்ணன் ஜெகனுக்கு எதிராகவும் தான் போட்டியிடும் கடப்பா தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கியிருக்கும் மற்றொரு உறவினரான அவினாஷ் ரெட்டிக்கு எதிராகவும் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அதிலும் 2019 கொலை செய்யப்பட்ட தனது சித்தப்பாவின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவர் மரணத்திற்கு நீதி வேண்டுமென தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆந்திர தேர்தல் களத்தில் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கும் விவேகானந்த ரெட்டி என்பவர் யார்? அவர் எதற்காக கொல்லப்பட்டார்? ஒன்றுபட்ட ஆந்திராவில் வலிமை மிக்க தலைவராக விளங்கியவர் ராஜசேகர் ரெட்டி. காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் பதவி வகித்தவர். தவிர ஒன்றுபட்ட ஆந்திராவின் முதலமைச்சராக 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். இவரின் சகோதரர் தான் விவேகானந்த ரெட்டி. இவர் காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக இருந்ததுடன் 1999 மற்றும் 2004 ராஜசேகர் ரெட்டிக்கு செல்வாக்கு மிகுந்த கடப்பா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாகவும் வெற்றி பெற்றுள்ளார். ராஜசேகர் ரெட்டியின் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எனும் தனி கட்சியை தொடங்கினார் அவரின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சியிலேயே தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் விவேகானந்த ரெட்டி. தொடர்ச்சியாக 2011 நடந்த புலிவந்துலா சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் சார்பில் போட்டியிட்ட ராஜசேகர் ரெட்டியின் மனைவியான விஜயம்மாவை எதிர்த்து விவேகானந்த ரெட்டி களமிறங்கினார். அந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் விவேகானந்த ரெட்டி. தொடர்ச்சியாக காங்கிரஸில் இருந்து விலகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் 2019ஆம் ஆண்டு தன் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். முதலில் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்பட்டது. பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கொலை என்று முடிவுக்கு வரப்பட்டது. விவேகானந்த ரெட்டியின் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறினார் ஜெகன்மோகன் ரெட்டி. மேலும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சிபிஐ விசாரணை தேவையில்லை என கூறி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தார். ஜெகனின் இந்த முடிவை எதிர்த்து விவேகானந்த ரெட்டியின் மகள் சுனிதா ரெட்டி நீதிமன்றத்தை நாடினார். தொடர்ந்து இதன் பின்னர் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடப்பா தொகுதியின் எம்பியும் ஜெகனின் மற்றொரு உறவினருமான அவினாஷ் ரெட்டியின் பெயரும் குற்றவாளிகளின் பட்டியலில் இடம்பெற்றது. கூடுதலாக அவரின் தந்தை ஒய்எஸ் பாஸ்கர் ரெட்டியையும் அவினாஷ் ரெட்டியின் உதவியாளரையும் கைது செய்தது சிபிஐ. தற்போது வரை அந்த விசாரணை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. 2017 நடைபெற்ற எம்எல்சி தேர்தலில் புலிவந்துலாவில் போட்டியிட்டார் விவேகானந்த ரெட்டி. அப்போது அவரை மறைமுகமாக தோற்கடித்தது ஒய்எஸ் பாஸ்கர் ரெட்டி மற்றும் அவினாஷ் ரெட்டி தான் என புரிந்து கொண்டு அவரை திட்டியதாகவும், தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கடப்பாவில் அவினாஷ் ரெட்டிக்கு சீட் கொடுக்க கூடாது என விவேகானந்த ரெட்டி முட்டுக்கட்டை போட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது இந்த கொலை விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஆந்திர பிரதேசத்தின் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான ஒய்எஸ் ஷர்மிளா. அவரும் கடப்பா தொகுதியில் தான் போட்டியிடுகிறார். நாம் மேலே குறிப்பிட்ட அவினாஷ் ரெட்டியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக கடப்பா தொகுதியில் போட்டியிடுகிறார். தன் சித்தப்பா மரணத்தில் சம்பந்தமுடைய தனது உறவினரான அவினாஷ் ரெட்டியை தனது அண்ணன் ஜெகன் காப்பாற்றுகிறார் என குற்றம் சாட்டுகிறார் ஒய்எஸ் ஷர்மிளா. குற்றத்திற்கும் நீதிக்கும் இடையிலான யுத்தம் என கடப்பா நாடாளுமன்ற தேர்தலை வர்ணிக்கிறார். அவருக்கு ஆதரவாக விவேகானந்த ரெட்டியின் மனைவி சௌபாக்கி அம்மாவும் மகள் சுனிதா ரெட்டியும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ராஜசேகர் ரெட்டியின் குடும்பத்தில் அசாதாரண மரணங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ராஜசேகர் ரெட்டியின் தந்தையான ராஜா ரெட்டி 1998ஆம் ஆண்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவத்தில் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டில் ஆந்திராவின் மிக பெரும் மக்கள் தலைவராக உருவெடுத்து வந்த ராஜசேகர் ரெட்டியும் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். 2019இல் அவரின் சகோதரர் விவேகானந்த ரெட்டியின் மரணம். தெலுங்கு திரைப்படங்களில் பார்ப்பது போலவே தெலுங்கு அரசியல் களமும் பரபரப்புக்கும் பழிவாங்கலுக்கும் பஞ்சமில்லாதது. அதே போல குடும்ப மோதல்கள் என்பதும் ஆந்திர அரசியல் களத்தில் புதிய விஷயமல்ல. இவ்வளவு ஆண்டுகள் கழித்து சித்தப்பாவின் மரணத்தை அரசியல் துருப்பு சீட்டாக கையில் எடுத்திருக்கிறார் ஒய்எஸ் ஷர்மிளா. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.